ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஇ மேக்ஸ் இன் தமிழ் சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதால ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். ரேண்டமாக பிஒய்க்யூஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இன்டகிரேஷன், ஐடிஎஃப் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய இருக்குது வீடியோஸ், பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். லெக்சர் செஷன்ஸ் தனியாக இருக்குது, பிஒய்க்யூஸ் தனியாக இருக்குது, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தனியாக இருக்குது. தமிழ்ல ஜேஇக்கான சேனல்ஸ் பெருசா இல்ல, அதனால தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸ், அதுக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த சேனலை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நவ் எப்போ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். உங்களால சம்ஸை சால்வ் பண்ண முடியும்னா நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியவே இல்லைன்னா நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஐடியா கொடுக்குறேனோ அங்கிருந்து நீங்க வேணா கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? இங்க அவங்க என்ன கேட்கறாங்க, ஒரு ஃபைனைட் சீரீஸ்க்கான சம் கேட்கறாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் தவிர மத்த எல்லாமே பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? 10 10 10. அதே மாதிரி இங்க 1 2 2 ஸ்கொயர் 2 பவர் 24. டினாமினேட்டருமே 3 பவர் 25 3 பவர் 24 323. ஸோ அப்போ இது எனக்கு ஒரு ஜிபி சீரீஸ். சரியா? இங்க 10 10 மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஆனா 3 பவர் பாருங்க, டினாமினேட்டர்ல டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது, 2 பவர் நியூமரேட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க 1 இருக்கு, இதேமே நான் என்ன பண்ணலாம்னா 2 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ எனக்கான ஏ வேல்யூ 10 into 2 power 0 1 தான். ஸோ அப்போ 10 by 3 power 25 தான் ஏ உடைய வேல்யூ. ரேஷியோ வேணும். ரேஷியோன்றது என்னது? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்படிதானே எழுதுவோம். டேர்ம் 2 by டேர்ம் 1. ஸோ டிவைட் பண்ணி பாருங்க. 10 into 2 by 3 power 24 divided by 10 into 1 by 3 power 25. ஸோ 10 10 கேன்சல். 3 power 24ல 3 power 25 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு by 3 மட்டும் இருக்கும். அப்போ 2 by 1 by 3ன்னு வரும். இந்த 3 மேல போனா மல்டிப்ளை ஆயிடும், which gives me r equal to 6ன்னு கிடைக்குது. அப்போ ஏ கிடைச்சாச்சு, ஆர் கிடைச்சாச்சு. அடுத்து n பாருங்க, எத்தனை டேர்ம் இருக்கும் யோசிங்க பார்ப்போம். எத்தனை டேர்ம் இருக்கும் இதுல? செகண்ட் டேர்ம்ல இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை டேர்ம் இருக்கும்? இங்க 2 பவர் 24 இருக்கா? 2 பவர் 1ல ஆரம்பிக்குது. அப்போ 24 பிளஸ் இது ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ மொத்தமா உங்களுக்கு 25 டேர்ம்ஸ் இருக்கு. சரியா? இப்போ சம்முக்கான ஃபார்முலா எழுதிங்க பார்ப்போம். எஸ்என்னுக்கான ஃபார்முலா என்ன? Sn is equals to a of r power n minus 1 by r minus 1. இதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டேர்ம் தனியா இருக்குல்ல, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ எழுதிக்கோங்க 6 by 3 power 26 பிளஸ், இப்போ இங்க இருந்து தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏ உடைய வேல்யூ என்ன? 10 by 3 power 25 r power n minus 1. r 6 power 25 minus 1 divided by 6 minus 1 5 எழுதுறேன். r minus 1. அப்போ அந்த 5 நான் கேன்சல் பண்ணா இது எனக்கு 2ன்னு வந்துருமா? இப்போ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன் 2 டேர்ம்ஸ் தான். ஸோ ஐ கேன் ரைட் 6 by 3 power 26 plus இது 2 into 6 power 25 by 3 power 25 minus 2 into செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 2 by 3 power 25ன்னு வரும். சொல்றது புரியுதா? இந்த 2 into இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்றேன், 2 into இந்த செகண்ட் டேர்ம் பண்றேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இது 6 by 3 power 26 plus 2 into 6 power 25 I can write it as 3 power 25 into 2 power 25 எழுதலாம். அப்படிதானே? சொல்றது புரியுதா இல்லையா? அப்படி எழுதலாமா நானு? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற டினாமினேட்டர்ல அப்படியே இருக்கட்டும். ஸோ 3 power 25 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இது என்னது? r minus 1 6 கரெக்டா போட்டிருக்குமா? 3 by 25. அப்போ 2 by 3 power 25. இப்போ இந்த 6ல இதுல ஒரு 3 நான் கேன்சல் பண்றேன். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? எனக்கு 2 by 3 power 25 வருமா? கடைசியிலயும் ஒரு மைனஸ் 2 by 3 power 25 இருக்கா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கேன்சல். அதே மாதிரி இந்த மிடில் டேர்ம்ல 3 power 25 3 power 25 கேன்சல். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா 2 into 2 power 25 தான் இருக்கு, which is your answer 2 power 26. The answer for the very first question is option 2. 2 power 26 தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்க? இது டூயபிள் கொஸ்டின் தான். நீங்க எக்ஸ்ட்ரா எந்த வித சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. கொஸ்டின்ல நீங்க அப்படியே டைரக்டா சால்வ் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஜிபியில கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நம்மளுடைய ரீசெண்டான 2026ல. அடுத்த சம் போயிடலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினை படிங்க, டேக் யுவர் ஓன் டைம். கொஸ்டினை படிங்க, படிச்சுட்டு இல்லை சார் நான் போடுறேன் சார் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி பொறுத்த அளவுக்கு எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், மார்க் ஸ்கோரிங் ஏரியா நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் அன் எலிப்ஸ் இஸ் 13 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் எலிப்ஸ் ஏ கிரேட்டர் தென் பி, இது ஜென்ரல் ஃபார்முலா தான். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் உடைய ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும்? எஸ்
2b square by a square which is equals to என்ன கொடுத்துருக்காங்க 2b square by a square ஏவா நானே மாத்தி போடுறேன் 2b square by a which is equal to 13 கொடுத்துட்டாங்க. அப்போ நான் கேன்சல் பண்ணா இது 15 so I can write b square equal to 15 ஏன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, if eccentric is the maximum value of function f of t இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் உங்களுக்கான எசென்ட்ரிக் அப்படின்றாங்க. எசென்ட்ரிசிட்டி சொல்லணும் அதுதான். அப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் போடுவோம்ல, டபுள் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு we need to substitute put equal to 0 போடுவோம். அப்போ f of t equal to minus 3 by 4 plus 2t minus t square. அப்போ f dash of t நான் என்ன போடலாம்? 2 minus 2t போடலாமா? இப்போ f dash of t க்கு நான் வந்து என்ன பண்ணணும்? equal to 0 கொடுக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? t உடைய வேல்யூ 1ன்னு வருது. இப்போ f double dash of t கண்டுபிடிங்க. f double dash of t என்ன வரும்? minus 2t இதுல 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு minus 2 of 1 which is less than 0. அப்போ இதுதான் உங்களுடைய என்னது மேக்ஸிமம் வேல்யூ. சொல்றது புரியுதா? நெகட்டிவ்ல வருது இல்ல, அப்போ இது உங்களுடைய மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 1 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ f of 1 நீங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் பாருங்க, minus 3 by 4 plus 2 minus 1. ஸோ அப்போ என்ன ஆகும்? minus 3 by 4 plus 1 which is equals to 1 by 4ன்னு வருது. புரியுதா இல்லையா? இப்போ இந்த 1 by 4 தான் உங்களுடைய எசென்ட்ரிசிட்டி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்மா? அவங்க அதான் சொல்றாங்க, இந்த f of t இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் உங்களுக்கான எசென்ட்ரிசிட்டின்னு சொல்றாங்க. அப்போ 1 by 4 வந்து e. சரியா? இப்போ எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா என்ன? நமக்கு எலிப்ஸுடைய எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதுதான் உங்களுடைய 1 by 4ன்னு இப்போ நமக்கு கிடைச்சாச்சு. கொஸ்டின் எப்படிலாம் ரிலேட் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க டைரக்டா வந்து எசென்ட்ரிசிட்டி கொடுக்கல, இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் இதோட எக்ஸென்ட்ரிசிட்டி. அதை கொண்டு தான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம். சரியா? ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஸ்கொயர் ரூட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 16 வருமா? இப்போ சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? இது ஒரே பக்கம் கொண்டு வாங்க. 1 minus 1 by 16 is equals to b square by a square. 16 minus 1 15. So I can write it as 15 by 16 is equals to b square by a square. இப்போ b square கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 15 by 16 is equals to b square க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 15a by a square. 15 15 கேன்சல், ஒரு ஏவும் கேன்சல். அப்போ a equal to எனக்கு 16 வரும். சரியா? a equal to 16 அப்போ b வந்து என்ன ஆகும் பாருங்க, a equal to 16 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ b square equal to 15 into 16 என்ன ஆகும்? 240 240 வருது. கரெக்டா? அப்போ கேள்வி என்ன கேட்கறாங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கேட்கறாங்க. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் 16 ஸ்கொயர் வந்து 256, b ஸ்கொயர் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 240. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 496. செக் பண்ணிக்கோங்கம்மா. உங்களால போட முடிஞ்சுதான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இல்ல சார் நான் பாதி ட்ரை பண்ணேன், இல்ல கால்வாசி ட்ரை பண்ணேன், இல்ல என்ன உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த சம் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா வச்சு. நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் வீடியோஸ், அப்படிதானே? ஞாபகம் இருக்கா? உங்களுடைய வேல்யூஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து ரூட்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலா என்ன ஒரு நம்பர் கொடுத்தாலும் டிசைனிங் ஆர்டர்ல எழுதிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் லைக் சம்திங் லைக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன எழுதுவோம்? நியூட்டன் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம என்ன போடுவோம்? வாட் எவர் த நம்பர்ஸ் தே ஆர் கிவிங். P10 இது வந்து P9 இது P8 டிசைனிங் ஆர்டர்ல வந்து நாம எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் இங்க பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஈஸி தான். ஸோ உங்களால ட்ரை பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்க. நியூட்டன் ஃபார்முலா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ல. சரியா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க. P10 வந்து 123. ஓகேவா? ஸோ P10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 123. P9 இஸ் ஈக்குவல்ஸ் டு 76. P8 இஸ் ஈக்குவல் டு 47. இப்போ நீங்க பாருங்க, இது ஆட் பண்ண இது வருது இல்ல. அப்போ P10 இஸ் நத்திங் பட் P9 பிளஸ் P8. அப்போ இதை ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணனா P10 மைனஸ் P9 மைனஸ் P8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கோஎஃபிஷியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ் அடுத்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. நமக்கு இங்க நம்பர் எதுவும் இல்லை. சப்போஸ் நம்பர் இருந்ததுன்னா நீங்க 2x 3x போடலாம். இங்க நம்பர் எதுவுமே இல்லை, அதனால வந்து வெறும் எக்ஸ்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1 தான், கான்ஸ்டன்ட்டும் வெறும் கோஎஃபிஷியன்ட் 1 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல உங்களுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன,
ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? இந்த ஈக்குவேஷனான ரூட்ஸ் தான் ஆல்ஃபாவும் பீட்டாவும். சரியா? சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? மைனஸ் பி பை ஏன்னு போட்டீங்கன்னா யூ கேன் ரைட் 1. ஆல்ஃபா பீட்டா என்ன வரும்? சி பை ஏ போட்டீங்கன்னா மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கிடைச்சாச்சு. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? தர் இஸ் அ நியூ ஈக்குவேஷன், அதோடைய ரூட்ஸ் வந்து 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாவே எப்படி எழுதுவோம் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை? வி கேன் ரைட் இட் லைக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்னு போடுவோம். அப்படிதானே? அப்போ இங்க ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா வைக்க போறோம். நான் இது டு பி வெரி ஆனஸ்ட், இது வந்து ஆக்சுவலாக 10th போர்ஷன்மா. சரியா? 10th போர்ஷன் இது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவோம்? 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1 பை பீட்டா எக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவோம்? 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா. சரியா? ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. இதை நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது பிகம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஆஃப் எக்ஸ் வரும். இது அப்படியே நான் 1 பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன? 1. ஆல்ஃபா பீட்டா என்ன? மைனஸ் 1 எக்ஸ். ஆல்ஃபா பீட்டா என்ன? மைனஸ் 1. சரியா? 1 பை மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இது ஆக்சுவலாக பிளஸ் மைனஸ் 1. இப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். இது எனக்கு மைனஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டாவா இருக்கும் பொழுது அதை வச்சு ஹவ் வி ஆர் ஃபைண்டிங் அன் அனதர் ஈக்குவேஷன் விச் ஹாஸ் 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா அப்படின்றது 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். இது வந்து புதுசு கிடையாது, பழசு தான். ஒன்லி திங் இஸ் நம்ம ஆரம்பத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுடைய நியூட்டன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். சரியா? நியூட்டன்ஸ் ஃபார்முலா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் பாருங்கப்பா. அடுத்த சம் வந்து ஐடிஎஃப்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுடைய 4th சம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ tan 2 sin inverse of this term minus 2 cos inverse of this term. ஸோ tan வந்து இது ஃபுல் பிராக்கெட். ஓகேவா? இது ஃபுல் பிராக்கெட்டா இப்படி இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. we have full bracket like that. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை? ஸோ how can we solve this? நான் வந்து என்ன பண்றேன், இது என்டையர் டேர்மை நான் வந்து தீட்டா எடுத்துக்கிறேன். இந்த என்டையர் டேர்மை நீங்க வந்து ஆல்ஃபாவோ இல்லை ஏதாவது ஒரு ஆல்ஃபா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்பதான். சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை ரூட் 13 போடுறேன். அப்போ சைன் இந்த பக்கம் வந்து என்ன மாறும்? சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 பை ரூட் 13. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஐடிஎஃப்ல இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கொடுத்தாங்கன்னா நீங்க அதை ட்ரிக்னாமெட்ரியா கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்றது ஈஸி. சரியா? அதனால தான் நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து மாத்திட்டேன். நம்ம அப்படிதான் பண்ணுவோம் எப்பவுமே. இந்த சேம் வே இது வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை ரூட் 10 அப்படின்னா இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ காஸ் ஆல்ஃபா ஆஃப் 3 பை ரூட் 10. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு எப்படி மாறும்? கொஸ்டின் எப்படி மாறும்னா tan 2 தீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபான்னு மாறுமா? tan a மைனஸ் பிக்கான ஃபார்முலா. ஸோ tan a மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணது என்னவா மாறும்? tan 2 தீட்டா மைனஸ் tan 2 ஆல்ஃபா divided by 1 plus tan 2 theta tan 2 alpha அப்படின்னு மாறும். சரியா? tan 2 alpha மாறும். இப்போ இதுலயுமே எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு sin theta cos theta தான் தெரியும், அதாவது sin theta cos alpha தான் தெரியும். இதை வச்சு நான் theta கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா tan 2 theta வேணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? tan 2 thetaவுக்கான ஃபார்முலா என்னன்னா 2 tan theta by 1 minus tan square theta. ஸோ நான் ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ண போறேன். சரியா? இப்போ இதுல இருந்து நான் tan theta கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் சும்மா போட்டுக்கோங்க. இது தீட்டா அப்படின்னா சைன் எப்படி எழுதுவோம்? 2 இங்க வரும், இது ரூட் 13 இங்க வருமா? அப்போ உங்களுடைய அட்ஜசன்ட் சைடு வேணும். அட்ஜசன்ட் சைடு எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போ 13 மைனஸ் 4 அப்போ என்ன வரும்? 9 வருமா? அப்போ இது 3. இது 3 வந்துருச்சுன்னா உங்களுடைய tan theta வந்து என்னது? 2 by 3. புரியுதா? பாருங்க, நம்ம நார்மலா இப்படி தானே பண்ணுவோம், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இப்படி தானே கண்டுபிடிப்போம். இந்த சேம் வே ஹியர் இது காஸ் ஆல்ஃபாக்கு ஒரு டயக்ராம் சும்மா போட்டுக்கோங்க. ஸோ காஸ் ஆல்ஃபா இங்க எடுக்கிறேன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியஸ், இங்க ஆப்போசிட் ஏன்னா சைன்ன்றதால, இங்க காசுன்றதால அட்ஜசன்ட் ரூட் 3. அப்போ இதுக்கு நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ எனக்கு வெறும் என்ன வரும்? ஐ திங்க் 1 தான் வரும். சரியா? அப்போ இது வெறும் 1 மட்டும்தான். அப்போ இங்க எனக்கு tan ஆல்ஃபா என்ன கிடைக்கும்னா 1 by 3ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி I need to substitute in this formula. So tan 2 theta உடைய formula. So
ஸோ tan 2 theta ஃபார்முலா என்ன? tan 2 theta equal to 2 tan alpha. சரியா? ஸோ பொறுமையாக போடுங்க 2 tan alpha. அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 times 2 by 3. சரி 2 theta. 1 minus tan square theta. அப்போ இது 4 by 9 வரும். ஸோ I can simplify this. 4 by 3 இது 5 by 9 வரும். ஸோ 3 3 cancel ஆகுமா? அப்போ இது என்னவா மாறும் எனக்கு? tan 2 theta will become 12 by 5 வந்துடும். 12 by 5. அதே மாதிரி tan 2 ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கும். ஸோ 2 into tan alpha 1 by 3 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். 1 minus tan square 1 by 3 ஸ்கொயர் பண்ணா 1 by 9 வரும். which will give me 2 by 3 by 8 by 9 வருமா? இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் ஒன்லி 3 by 4. இப்போ இவங்க ரெண்டு பேர் எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ tan 2 alpha and 2 theta என்ன? 12 by 5. இதுதான் கண்டுபிடிச்சோம் 12 by 5. ஸோ 12 by 5 minus 2 alpha என்ன? 3 by 4 divided by 1 plus இவங்களை மல்டிப்ளை பண்ணேன் 12 by 5 3 by 4. ஸோ நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 12s are 48, 5 3s are 15, 5 4s are 20 divided by 1 plus இது கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 டைம்ஸா? அப்போ 9 by 5 வருதா? அப்போ நியூமரேட்டர்ல எனக்கு 33 by 20, டினாமினேட்டர்ல எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 14 by 5. சரியா? ஸோ 5ம் 14 கேன்சல் பண்றேன் 4 டைம்ஸ். ஸோ 33 by 56. அகெயின் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 தான். ஏன்னா இன்னைக்கு போற எல்லா சமூகமே ஆன்சர் ஆப்ஷன் 2 வரா மாதிரியே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. போட்டிங்களா யாராவது? எனக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா வெரி குட். அதாவது நான் எப்பவுமே பிஒய்க்யூ செஷனை பொறுத்தளவு நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, சப்போஸ் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, ஓகே நோ ப்ராப்ளம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் வரைக்கும் கண்டினியூ ஐடியா கிடைச்சிச்சுன்னா அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இல்ல இந்த ஸ்டெப் இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எங்க இருந்து நீங்களே ட்ரை பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் வருதோ அந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த சம் போயிடலாம். அதாவது இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் பாருங்க. ஸோ இன்டகிரேஷன்மா, லாஸ்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் 2026ல கேட்ட ஒரு கேள்வி. சரியா? ஸோ இந்த இன்டகிரல் பண்ணா இதோட சொல்யூஷன் வந்து f of x அப்படின்னா தென் f of 5/6 மைனஸ் f of 5/4 வந்து என்னன்னு கேட்கறாங்க. 5/6 நமக்கு என்ன தெரியும்? 30 டிகிரியும் 45 டிகிரியும் சப்ஸ்டிட் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு டேர்ம் இருக்கு நியூமரேட்டர்ல, தனித்தனியா பிரிக்கிறேன். சரியா? அப்போ எப்படி அதெல்லாம் 1/sin 5x இந்த cos ஸ்கொயர் x சரி அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன், இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இன்டகிரல் 5 cos ஸ்கொயர் x by sin 5x cos ஸ்கொயர் x இருக்கட்டும். சரியா? ஸோ dx எழுதிக்கோங்க, இங்க எழுதிக்கிறேன் dx. ஸோ இப்போ இது என்ன பண்றேன்? இன்டகிரல் இது cos ஸ்கொயர் x மேலே கொண்டு போயிட்டா எனக்கு இது secant ஸ்கொயர் x வந்துடும். ஸோ secant ஸ்கொயர் x dx டிவைடட் பை sin 5x மைனஸ் இந்த cos ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் ஒன்லி 5/sin 5x மட்டும் தான் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஐ எம் கோயிங் டு டேக் uv எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதாவது இந்த u/v போடுவோம்ல, அதுல நம்ம uv நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இன்டகிரல் பண்றது ஈஸி அப்படின்றதால ஐ எம் கோயிங் டு ஃபாலோ தட். சொல்றது புரியுதாமா? ஐ எம் கோயிங் டு ஃபாலோ தட். அப்போ இது என்ன மாறும்? udv நம்ம எப்படி எழுதுவோம்? ஞாபகம் இருக்கா? இன்டகிரல் udv இஸ் ஈக்குவல்ஸ் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. இதை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? அப்போ இது u, இது d, இது வந்து dv, இது வந்து நான் uன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இந்த u வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 1/sin 5x. அடுத்து v dv வந்து சீக்கனு. அப்போ இன்டகிரல் v பண்ணா என்ன ஆகும்? tan x வருமா? tan x. சொல்றது புரியுதாமா? அதாவது இங்க பாருங்க udv. இப்போ dv வந்து உங்களுடைய secant ஸ்கொயர் x dx அப்படின்னா இதை நான் ரெண்டு பக்கம் இன்டகிரல் பண்ணா எனக்கு v கிடைக்கும். அப்போ v இஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் இன்டகிரல் பண்ணா என்ன வரும்? tan x வரும். அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த டேர்ம் இன்டகிரல் v du பண்ண போறோம். சரியா? அடுத்து மைனஸ் இன்டகிரல் v வந்து நம்ம இப்பதான் எழுதணும், tan எழுதிருக்கோம். சரியா? ஸோ tanன்றதை நான் sin by cosன்னு போட்டுக்கிறேன். சரியா? tanன்றது இந்த இடத்துல எழுதும்போது நான் காசுன்னு போடுவேன். இப்போ du, அப்போ duன்றது sin 5x. நல்லா கவனிங்க, 1/sin 5xன்னு இருக்கு. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் பாருங்க? இது மைனஸா? அப்போ மைனஸ் 1/sin 6xன்னு வரும். அடுத்து சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு cos xன்னு வரும். புரியுதா இல்லையா? அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? இந்த இடத்துல மைனஸ் 1/sin 6x சைனை பண்ணா எனக்கு cos xன்னு வருது. புரியுதா?
இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் இது இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல இது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே வச்சுக்கோ. இன்டெகிரல் இன் 5/sin 5x உங்களுக்கு இது அப்படியே இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 5 வரும் அப்படிதானே? இங்கே 5 வரும். sin 5x 5 ஃப்ரண்ட்ல வந்துடும்ல. ஸோ அப்போ 5 வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். இங்கே 5 வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்க நல்லா காஸ் எக்ஸோ கேன்சலா, சைனும் கேன்சல். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். அப்போ இந்த இது இது வந்து மைனஸ் இன்டெகிரல் மைனஸ் மைனஸ் பிளஸ். இது வந்து மைனஸ் இன்டெகிரல் 5/sin 5x dx. இதுவும் எனக்கு 5/sin 5x டி. அப்போ ரெண்டு பேரும் எனக்கு கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது எனக்கு வெறும் f of x is equals to, நான் டேரக்டா எழுதிக்கிறேன். மீதி இருக்கிறது எனக்கு வெறும் f of x is equal to tan x/sin 5x மட்டும்தான் இருக்கிறது. புரியுதா? இது மட்டும் தான் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துல நான் 5/6 5/4 நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சப்ஸ்டிட் பண்ண போறேன். சரியா? நான் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். f of x is equals to tan x by sin 5x. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? f of 5/6 minus f of 5/4 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த பை வச்சு போட தெரியல, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 டிகிரி, இது வந்து 45 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? 30 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ tan 30 என்ன? 1/√3. sin 30 என்ன? 1/2வா? அப்போ அந்த 1/2க்கு பவரில் 5ன்னு போடணும். ஏன்னா இங்கே 5 இருக்குது. அதாவது மைனஸ் அடுத்து 45 போடுங்க. tan 45 என்ன? 1 தான். sin 45 என்ன? 1/√2. அப்போ 1/√2 பவர் 5. அப்போ இது எனக்கு என்ன வரும்? 1/2வை 5 டைம்ஸ் போட்டால் 32 வருமா? அந்த 32 மேலே போயிடும். அப்போ நான் இது எப்படி அதெல்லாம் 32/√3ன்னு போடலாம். இது வந்து என்னது? நார்மலாக 1/√2 பவர் 5 அப்படின்றது என்னது உனக்கு? 1/2 into 1/2 1/4. So 1/4√2ன்னு அர்த்தம். So I can write this as 4√2. 1/1/ன்னு போறதால this will become 4√2. அப்போ இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32 minus 4√2 into √2 4√6 divided by √3. அப்போ 4 காமனாக எடுக்கிறேன். 4 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடைக்கும்? 8 minus √6ன்னு வரும். ஸோ 8 minus இது எங்க இருக்கு? ஐயோ, இதோட ஆன்சரும் ஆப்ஷன் 2 தான். ஏன்னா இன்னைக்கு போற எல்லா சமூக ஆன்சர் ஆப்ஷன் 2 வந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் யாரெல்லாம் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா, சஜஷன்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே சொல்லுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க மைக் வந்து இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் ஆல்ரெடி ஒரு மைக் ஆர்டர் பண்ணி அது ஆக்சுவலாக வந்தது. ஆனால் அது வந்த பீஸ் வந்து சரியில்லை. அது வந்த பீஸே கொஞ்சம் ப்ரோக்கன் பீஸாக இருந்ததால நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் இன்னொரு மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா நான் நிறைய வீடியோ உங்களுக்காக போடுறேன். So make sure you are subscribing to our channel and sharing our channel with the maximum of your friends. Thank you so much for watching. Our Subhamana session. Take care. Bye bye.